அண்ணி. சௌந்தர்யா, வாங்க அண்ணி. அண்ணனை போய் பார்த்துட்டு வந்தியே, அண்ணன் என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு? அவர் உங்களையும் கண்ணனையும் தான் ரொம்ப அதிகமா விசாரிச்சாரு அண்ணி. அவர் அங்க பாக்கும்போது எனக்கு அப்படியே நெஞ்சு வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அண்ணி. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அண்ணி. அழாத சௌந்தர்யா, அண்ணனுக்கு ஒண்ணுமே ஆகாது. முதல்ல நீ கண்ணை தொடச்சுக்கோ. இதுக்குதான் நான் போக வேண்டாம்னு சொன்னேன். எப்படி அண்ணி, எப்படி நாங்க போகாம இருக்க முடியும் சொல்லுங்க? அங்க போய் பார்த்ததுனால அவருக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைச்சிருக்கும். இல்லனா எனக்கு என்னமோ ஏதோன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்திருப்பாரு அண்ணி. அண்ணி, அன்னைக்கு சரவணா அண்ணன் வரும்போது என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கல்ல? அவரை அரெஸ்ட் பண்ணது சரியில்லைங்கிறதுக்கு எவ்வளவு காரணங்களை சொன்னாரு. அத பத்தி தமேந்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையா அண்ணி? சரவணா அண்ணன் சொல்ற மாதிரி கேட்டிருந்தா கூட அவரை வெளியே அனுப்பியிருப்பாங்களே. ஆனா இப்ப வரைக்கும் தமேந்தி அவளோட வேலையை தான் பாத்துட்டு இருக்காளே தவிர அவரை வெளியே எடுக்கிறதுக்காக எந்த ஒரு முயற்சியும் பண்ணவே இல்லையா அண்ணி? இல்ல சௌந்தர்யா, அவளை பத்தி அப்படி நினைக்காத. அவ அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னு சொல்லலையா அண்ணி? அங்க அவர் ரொம்பவும் கஷ்டப்படுறாரு அண்ணி. குளிக்காம போட்ட துணியே மறுபடியும் போட்டுக்கிட்டு ஒரு நல்ல சாப்பாடு கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு அண்ணி. விசாரிக்கிறதுக்காக தானே அண்ணி அவரை ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. வேணும்னா வீட்டுக்கு அனுப்ப சொல்லுங்க. எப்பெல்லாம் விசாரணைக்கு கூப்பிடுறாங்களோ அப்பெல்லாம் அவர் அங்க போயிட்டு வரட்டுமே. எவ்வளவு நாளாய் கூட இன்னும் விசாரிக்கலன்னா என்னன்னு அர்த்தம்? சரி சௌந்தர்யா, இத பத்தி நான் தமேந்தி கிட்ட பேசுறேன். உனக்கு மட்டும் இல்ல சௌந்தர்யா, அண்ணனை நினைச்சா எனக்கும் தான் வேதனையா இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் என்ன வழின்னு தான் புரியல. அந்த தாமோதரனும் எங்க இருக்காருன்னு தெரியல. அவரையும் தேட சொல்லி கல்கி கிட்ட சொல்லி இருக்கேன். அவர் தான் இது எல்லாத்தையும் பண்ணிருப்பாருன்னு நமக்கு நிச்சயமா தெரியுது. அவர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணிடலாம். என்னமோ அண்ணி. அண்ணி, அர்ச்சனா, என்னாச்சு அர்ச்சனா? ஏன் இப்படி இருக்க? அர்ச்சனா, அர்ச்சனா, ஏன் அர்ச்சனா, ஏன் அழற அர்ச்சனா? இதுக்கடி அழற? என்ன நீ? அர்ச்சனா, நீ அழாத ஃபர்ஸ்ட். என்னாச்சு அர்ச்சனா? என்ன ஆச்சு? என்ன நடந்தது? என்ன ஆச்சுமா? அழாத அர்ச்சனா, என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஏன் அழற அர்ச்சனா? என்னாச்சு? அர்ச்சனா சரியாவே சாப்பிடுறது இல்ல, சரியா தூங்குறது கிடையாது. எப்ப பாரு எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்காமா. நேத்து கூட உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட கூட்டு போனேன். அவங்களும் அதைத்தான் சொன்னாங்க. உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்குன்னாங்க. இந்த வயசுல பிபி அதிகமா இருக்குன்னாங்க. அப்படியா சொன்னாங்க? அர்ச்சனா, என்னடி இதெல்லாம்? இந்த வயசுல பிபி வந்தா எப்படி? அப்படி நினைச்சு கஷ்டப்படுற அளவுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? இங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் நாங்க தான் பாத்துட்டு இருக்கோம்ல. இதெல்லாம் நினைச்சு நீ ஏண்டி உடம்ப வருத்திக்கிற? குழந்தைய சுமந்துட்டு இருக்கோங்கிற எண்ணம் உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? ஏதாவது ஒண்ணுன்னா எங்களால தாங்கிக்க முடியுமா? இப்ப ஆன கஷ்டத்துக்கே காலகாலமா கண்ணீர் விட்டுட்டு இருக்கணும். இதுல நீ வேற இப்படி பண்ணா எப்படி அர்ச்சனா? அங்க என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க அக்கா. என்ன வீட்டை விட்டு வெளியில துரத்துறதுலயே நோக்கமா இருக்காங்க. அவங்க பேசுற பேச்செல்லாம் நீ கேட்டிருந்தனா அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கேயும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கும் போது கூட நான் நிம்மதியா இருந்தேன். அந்த நிம்மதி கூட அங்க இல்ல. வீட்ல மாமா இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதல். அவர் இல்லன்னா அத்தை அப்படி பேசுறாங்க. பிரேமா
மாமாவை அண்ணன் தான் கொலை பண்ணிட்டாருன்னு குத்தம் சொல்றாங்க தெரியுமா? என்னால அப்படி இருக்கும்போது எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும், தூங்க முடியும்? அன்னைக்கு இங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு போனீங்க. இப்ப மறுபடியும் கண்ணீர் விட்டுட்டு வந்து நிக்கிறாளே. திலீப் இதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாரா? நாங்க இருக்க வேண்டாம்னு சொன்னதே அவர்தான்க்கா. அவங்க அம்மா என்ன பேசினாலும் அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. மாமாவாவது ஏதாவது சொல்லுவாரே தவிர அவர் எதுவும் பேசுறதே இல்ல. இன்னுமா திலீப் அப்படி இருக்காரு? அப்படி என்ன பெரிய தப்பா அர்ச்சனை பண்ணிட்டா? இதுக்குதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? அப்படியே இவன் மேல ஏதாவது தப்பு இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அப்பெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருந்தவர் தானே. ஆனா ஏன் இப்பெல்லாம் வரதில்ல? என்ன அர்ச்சனா வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாரா? இல்ல சக்தி, அப்படிலாம் இல்ல. அர்ச்சனா மேல அவன் பாசமா தான் இருக்கான். உங்களுக்கே தெரியும், நான் பொய் சொல்ல மாட்டேன். என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இவங்க 2 பேரும் தனியா ஒரு நாள் இருக்கணுங்கிறதுக்காக தான் லக்ஷ்மியை கூட்டிக்கிட்டு நான் திருப்பதிக்கு போனேன். அன்னைக்கெல்லாம் சந்தோஷமா தானே இருந்தாங்க. நீங்க சொன்னதுக்காக அவர்கிட்ட ஒரு நாள் முழுசா சந்தோஷமா இருக்கணும்னு கேட்டதுனாலதான் அவர் என்கிட்ட அப்படி இருந்தேன்னு அவரே சொன்னாரு. மத்தபடி அவருக்கு என் மேல எந்த அபிப்பிராயமும் இல்ல. சரிம்மா, நீ முதல்ல உன் உடம்ப பாத்துக்க. நல்லபடியா ஆரோக்கியமா உனக்கு குழந்தை பிறக்கணும். இப்ப அதான் முக்கியம். அதனாலதான் நான் அர்ச்சனாவே கூட்டு வந்தம்மா. மத்த விவகாரம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அர்ச்சனா, அங்க இருந்த மாதிரி இங்கேயும் இருக்க வேண்டாமா? உடம்பு ஜாக்கிரதையா பாத்துக்கமா. டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டல்ல? நீ நல்லா இருந்தாதாமா உன் குழந்தைய நல்லா இருக்கும். திலீப் இப்ப வீட்ல தானே இருக்காரு? ஆமா சக்தி. அவரை இங்க வர சொல்லுங்க, நான் கொஞ்சம் பேசணும். சரி சக்தி, சொல்றேன். அப்ப நான் கிளம்புறேன் சக்தி. சரி. அர்ச்சனா, நான் கிளம்புறேம்மா. சௌந்தர்யா, நல்லா பாத்துக்கமா. பாத்துக்கிறேங்க. அர்ச்சனா, எழுந்துரு. உள்ள போ. போ, உள்ள போ. போ. என்ன நீ இப்படி இருக்கா? இவ என்ன பண்றதுனே தெரியல. ரேஷ்மி, ரேஷ்மி, இதை கொண்டு போய் உள்ள வைமா. என்னப்பா அது? பணம்மா. யார் கொடுத்தா? தமேந்தி கொடுத்தா. அவ கொடுத்தது எதுக்காக என்கிட்ட கொடுக்குறீங்க? அத நீங்களே வச்சுக்கோங்க. யார் கொடுத்தானம்மா? பணம் பணம் தானம்மா. உலகத்துல ஜாதி மதம் பார்க்காம, ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது இந்த பணம் ஒண்ணுதாம்மா. இதுக்கு ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். நதி மூலம் ரிஷி மூலம் இந்த பணத்துக்கு பார்க்க கூடாதுமா. வந்தா வாங்கி வச்சுக்கணும், வரலையா வரத்துக்கு உண்டான வழியை பார்க்கணும். என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க. இந்த சிரசே தலைவனங்கிறது கவர்மெண்ட் அச்சடிச்ச இந்த பேப்பருக்கு மட்டும்தாம்மா. எல்லாம் சரிப்பா, இது யார் யாருக்கு கொடுக்கறது? அவளுக்கு நான் கொடுக்கணுமா இல்ல அவ எனக்கு கொடுக்கணுமா? நியாயப்படி பார்த்தா நீதான் அவளுக்கு கொடுக்கணும். ஆனா அப்படிப்பட்ட நிலைமை நீ தேடிக்கலையே. இது அவ டர்ன், அவ கொடுக்கறா. நாளைக்கு இந்த நிலைமை மாறுமா? நீ கொடுத்து அவ வாங்க வேண்டிய காலம் வரும். இந்த பிரேம் விஷயத்துல இருந்து நாம தப்பிச்சிட்டு இருக்கிறதே நம்ம இந்தியாலதான். நாம என்னையும் சேர்த்துக்காதீங்கப்பா. அந்த படுபாத செயல நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். இப்பவும் சொல்றேன், நீங்க பிரேம் மாமாவை கொண்டதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். இப்பவும் அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனா? இப்ப அத பேசி எந்த பிரயோஜனம் இல்லம்மா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு.
இப்ப நாம நம்பிட்டு இருக்கிறது தமயந்தியை மட்டும்தான். அவளை வச்சுதான் காரியத்தையே நகர்த்தணும். நீ சொன்னியே கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியது நீதான்னு. அது நடக்கணும்னா தமயந்தியை அனுசரிச்சு தான் போகணும். நான் இவங்கள வேற என்னமோ நினைச்சிருந்தேன். இவங்களும் நம்ம கேஸ் தானா? தமயந்தியை நம்பிதான் இவங்களும் இருக்காங்களா? அப்ப நானும் அவங்களும் ஒண்ணு. ம். ம். என்ன மகளம், இது என்ன புது கெட்டப்பு? அப்படியே ஆக்சுவலா அடிப்பட்ட மாதிரி ஒரிஜினலா இருக்கு. நான் அடிபட்டது உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? அப்போ நிஜமாவே அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா. ஆமா, யார் அடிச்சது? யாருன்னே தெரியலையே. யாரோ 2 பொம்பளைங்க என்ன அடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்கள நான் பார்த்தது கூட இல்ல. அது சரி, உனக்கு எப்படி தெரியும்? நீ ஒருத்தரை கெடுத்து இருந்தா பரவாயில்ல, மானா வரைய போற வரவங்க எல்லாம் கெடுத்து வச்சிருக்கியா, அப்புறம் உனக்கு எப்படி அடையாளம் தெரியும்? இந்த வார்த்தைய நல்லவங்க சொல்லிருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க சொன்ன எப்படி? என்ன மங்களம், வார்த்தை மாறுது? வார்த்தை மாறல. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். எனக்கு அடைக்கலம் கொடுத்த மாதிரி தான் தமயந்தி உங்களுக்கும் அடைக்கலம் கொடுத்திருக்கா. அதனால நம்ம எல்லாரும் அவ்வளவுதான் நம்பி இருக்கோம். இதுல பெரியவங்க யாரும் இல்ல, சின்னவங்களும் யாரும் இல்ல. இந்த பாருங்க, நீங்க சொன்ன நான் கேட்டுக்கணும், அதே மாதிரி நான் சொன்னா நீங்க கேட்டுக்கணும். வீட்டு வேலை செய்யறவ தானேன்னு நினைச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு நல்லது இல்ல. பா, அடிபட்டு வந்திருக்கேன், அதுக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசாம இப்படி பேசினா கோவம் வரும்ல. ஏகப்பட்ட பேருக்கு கெடுதல் பண்ணதா சொன்னீங்கல்ல, நானாவது கெடுதல் தான் பண்ணேன். ஆனா நீங்க கொலையே பண்ணிருக்கீங்கல்ல. யார்கிட்ட பேசணும்னு யோசிச்சு பேசு. யோசிச்சு தான் பேசுறேன். அப்படி பண்ணீங்கல்ல, பிரேம கொன்னுட்டு அந்த பழிய மௌலி மேல போட்டு அவனை உள்ள தள்ளிட்டீங்கல்ல. என்னடா இது, இவளுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சேன்னு யோசிக்க வேண்டாம். அப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் இது சந்தோஷமான விஷயம்தான். நான் அந்த குடும்பத்தை ஏதாவது பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஏன்னா நான் இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவங்க தானே. ஆனா தமயந்தி தான் பாவம். அப்பா, சிலந்தி வலையில மாட்டின பூச்சி மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துட்டீங்கன்னா அதை விட நல்ல விஷயம் எதுவும் இல்ல. நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏதாவது சாப்பிடறதுக்கு நல்ல ஹோட்டல்ல ஆர்டர் கொடுங்க. இன்னும் 1 வாரத்துக்கு ஹோட்டல் சாப்பாடு தான். அப்பா, அம்மா, என்னப்பா இப்படி பேசிட்டு போறாங்க? ரேஷ்மி, நீயும் நானும் நினைக்கிற மாதிரி மங்களம் சாதாரண ஆள் கிடையாது. நம்மளை விட பெரிய கிரிமினல். பிரேம் விஷயம் உனக்கும் தமயந்திக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க 2 பேரும் வெளியே சொல்ல போறது கிடையாது. ஆனா மங்களம் அப்படி கிடையாது. இந்த விஷயத்தை வெளியே சொன்னா நமக்கு தான் ஆபத்துங்கிறது மங்களத்துக்கு நல்லாவே தெரியும். அதனால அவ விஷயத்துல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு. சமயம் வரும்போது அவளை பாத்துக்கிறேன். இதுதான் உங்க பிளானா?
வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். நீ ஒரு நாள் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்ச, அதுக்காக தான் அதெல்லாம். நாளை காலையில உங்க வீட்டுக்கு போறோம். நல்ல வேளை, நான் பயந்த மாதிரி எதுவுமே நடக்கல. உங்க அப்பா வேற திருப்பதிக்கு திடீர்னு பிளான் பண்ணி உன்னையும் அர்ச்சனாவையும் சேர்க்கறதுக்கு திட்டம் போட்டிருந்தாருன்னு நினைச்சேன். ஆனா நீ ஏன் மகனாச்சே, வெரி குட்ரா. சமயம் பார்த்து அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டியே, அப்பா. இங்க பாருடா திலீப், கவுன்சிலிங்ல 1 வருஷம்னு சொல்லிருக்காங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் அவகிட்ட இருந்து விலகியே இரு, இல்லனா ஓ நிம்மதி தாண்டா கெட்டு போகும். திலீப், இந்தப்பா என்னம்மா? பால் பாயசம்டா. என்னம்மா விசேஷம்? இன்னைக்கு என்ன என் பிறந்த நாளா? இல்லடா, உன் பிறந்த நாள் அடுத்த மாசம் தானே. பின்ன உன் பிறந்த நாளா? அதெல்லாம் இல்லடா. பின்ன என்னம்மா உன் கல்யாண நாளா? என்னடா நீ இப்படி எல்லாம் கேக்குற? ஆ, என்னம்மா திடீர்னு பால் பாயசம் எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கே, அதான் கேட்டேன். சும்மா தாண்டா, ஏதோ பண்ணணும்னு தோணுச்சு, அதான் பண்ணேன். சும்மா தோணலம்மா, காரணமா தான் இருக்கும். அர்ச்சனா வீட்டை விட்டு போயிட்டால, அந்த சந்தோஷம் தானே? அப்படியே வச்சுக்க. டேய், உண்மையாவேடா அத நினைச்சுதாண்டா நான் பண்ணேன். எப்படியோ போய் தொலைஞ்சால அவ. உங்கப்பா என்னடா அப்படி பேசுறாரு? என்னவோ என்ன விவாகரத்து பண்றேங்கிறாரு. அப்போ என்ன விட நேத்து வந்த மருமக அவருக்கு முக்கியமா போயிட்டாளா? கொஞ்சம் கூட மரியாதை இல்ல அவளுக்கு. அன்னைக்கு என்ன பார்த்து லக்ஷ்மின்னு பேர் சொல்லி கூப்பிடுறா. அப்பவே அவளை கழுத்தை பிடிச்சு நான் வெளியில தள்ளி இருந்திருக்கணும். உங்க அப்பா இருந்ததுனால அது முடியாம போயிடுச்சு. ஆனா இப்பன்னு இல்லடா திலீப், எப்பவுமே அவ உனக்கு சரியா வரமாட்டா. கழட்டி விட்டுடா அவளை. நீ கழட்டி விட்டுட்டு வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கடா. எத்தனை பொண்ணுங்க உனக்காக காத்துட்டு இருக்காங்க. எத்தனை பொண்ணுங்களா? ஏமா, கல்யாணங்கிறது ஒரு பொண்ணோட தானம்மா? ஆமாண்டா, அவங்கள யாராவது ஒரு பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கடா. சரிம்மா, நீ சொல்ற பொண்ணே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணு மட்டும் நல்லா வாழ்ந்துருவான்னு என்னம்மா கேரண்டி? டேய், என்னடா இப்படி பேசுற? ஆமாம்மா, நான் பேசுறது சரிதானே? நான் விரும்பின பொண்ணு அர்ச்சனா, அதே மாதிரி அவளும் என்ன விரும்பினா. படிப்பு இருக்கு, அழகு இருக்கு, நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுமா. அவளையே படாத பாடுபடுத்திட்டிய நீ. இப்ப நான் கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சோம், ரெண்டாவதா இங்க வர்ற பொண்ண என்னெல்லாம் பாடுபடுத்துவ நீ? கல்யாண விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேம்மா. அர்ச்சனாவை கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. அப்படியே பண்ணிருந்தாலும் அவளை இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. அவளை அவ வீட்டுல விட்டுட்டு நான் இங்க இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா தனி கொடுத்துன்னு போயிருக்கணுமா. அப்படி பண்ணாம அப்பா வேணும், அம்மா வேணும் அப்படின்னு நினைச்சு நான் அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன் பாரு. அதான் ரொம்ப தப்பாயிடுச்சு. பையன் ஆசைப்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சும் கூட அவளை இப்படி கஷ்டப்படுத்துறியம்மா. டேய், என்னையே குத்தம் சொல்றியேடா. நீயும் அவ மேல கோவப்பட்டவன் தானே? இப்ப கூட நீ தானே வீட்டை விட்டு அவளை போன்னு சொன்ன. ஆமாமா, நான் தான் சொன்னேன். என்ன பயம்? ஏற்கனவே அதிர்ஷ்டத்துல விஷத்தை வச்சு அவளை கொல்ல பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுல்ல, அந்த பயமா. அத நான் பண்ணலையேடா. பண்ணவங்களோட தொடர்பு வச்சிருக்கல. மா, என்ன சுத்தித்தனமா இதெல்லாம் நடக்குது? நான் இருக்கறனால தானே இப்ப பிரச்சனை. பேசாம எனக்கு விஷத்தை வச்சு கொண்டுருமா. டேய், உனக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். டேய் டேய் திலீப். ஆமாமா, குடும்பங்கிற எந்த சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்கலமா. ஒரு குழந்தைக்கு அப்பா அப்புறங்கிற ஆனந்தம் கூட எனக்கு இல்ல. பின்ன எதுக்காம நான் உயிரோட இருக்கணும்? நீ தானே பெத்த, நீயே கொண்டுரு. அது என்னம்மா, மாமியார்னாலே கொடுமை பண்றவங்களா தான் இருக்கணுமா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாமா? ரொம்ப சலிப்பா இருக்குமா. வாழ்க்கையே வேண்டான்னு தோணுது. டேய், ஏண்டா திலீப், என்னடா இப்படி எல்லாம் பேசுற? நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் இப்படி எல்லாம் பண்றேன். நீயே இப்படி சொன்னா எப்படிடா திலீப்? அவ மட்டும் என் சொல்படி கேட்டு நடந்திருந்தானா நான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பேனா? ஆனா அவ என் பேச்ச கேட்கலையேடா. என்னம்மா கேட்கல? சொல்லுமா, என்ன கேட்கல? அவ இல்லம்மா, நீ கேட்கல. நான் சொன்னது நீ கேட்கல, அப்பா சொன்னது நீ கேட்கல.
நீ கேட்டதெல்லாம் இந்த மங்களம் சொன்னதுதான். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதம்மா. உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். இருந்து நான் அமைதியா போறேன்னா அது தாய்ங்கிற மரியாதை காத்தாம்மா. எப்படிம்மா இப்படிலாம் பண்ண மனசு வருது உனக்கு? இது வெளியே சொல்ல முடியலம்மா என்னால. கேவலமா இருக்கு. இத சொன்னா அப்பா உன்னை வெட்டி கூறு போட்டுருவார், தெரிஞ்சுக்கோ. உண்மையிலேயே நான் உனக்கு மகனா பிறந்ததுக்கு வருத்தப்படுறேம்மா. நான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய துரதிருஷ்டசாலின்னு தெரிஞ்சுக்கிட்டேம்மா. ஆனா நீ வருத்தப்படாத. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிம்மா. ஆமாம்மா, உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. இல்லைன்னா உனக்கு அப்பா கிடைச்சிருப்பாரா? அதுவும் உன்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சும் இப்பவும் கூட வாழ்க்கை நடத்திட்டு இருக்காருன்னா சத்தியமா யூ ஆர் வெரி லக்கிமா.